ஏதாச்சும் ஏஐ யூஸ் பண்றீங்கன்னா இட்ஸ் நாட் தட் மச் சேஃபர் டு யூஸ். அதான் ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வரும், கொடுக்க மாதிரி கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வரும்ன்றதான் இங்க வந்து கான்செப்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் இப்போ GPT-4 GPT-5 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4ல 5 லான்ச் பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஏஐல இருந்து. அதாவது சாட் GPT-4ன்றது நம்ம யூஸ் பண்றது, GPT-4ன்றது அதோட ஏஐயோட மாடல், ஏஐ சாஃப்ட்வேர் அந்த மாதிரி. இப்போ GPT-5 அப்படின்றது வந்து புதுசாக August 8, இன்னைக்கு டேட் வந்து 13 நினைக்கிறேன். ஸோ 8 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு 5 நாள் முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அது லான்ச் பண்ணதும் அதில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் அந்த ஆக்சுவலாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. GPT-4ல இருந்த பிரச்சனையை தான் 5லேயே வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதை விட இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுன்றதும் அண்ட் அதை விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுன்றதான் வந்து ஓப்பன் ஏஐல வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. GPT-5 வந்து இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம். லைக் அந்த ரீசர்ச்சில் என்ன பண்ணாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். GPT-5 அப்படின்றது வந்து ஒரு நார்மலாக அவங்க எதுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் சால்விங்கும். இப்போது நீங்கள் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நீங்கள் சாட் ஜிபிடியில் போட்டால் ஒரு ஆன்சர் வரும், மெட்டா ஏல போட்டால் ஒரு ஆன்சர் வரும், ஸ்னாப் ஏல போட்டால் ஒரு ஆன்சர் வரும். ஒரு ஏலையும் ஒரு ஆன்சர் வந்து பார்த்தா கொடுப்பாங்க. ஃபார்முலாவும் ஒரு ஏ வந்து ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணும். அது வந்து கரெக்டான ப்ராம்ப்டில் போய் கரெக்டாக கொடுத்தாதான் சிமிலராக வராது, ஓரளவுக்கு சிமிலராக வருமே தவிர சேமாக ஆன்சர் வராது. ஸோ இப்போ GPT-5ல வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி, லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் இல்லை மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டோ அசைன்மெண்ட்டோ புதுசாக பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ப்ராப்ளம் சால்விங்காக அந்த GPT-5 வந்து அவங்க சொல்லி லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போ GPT-5 அப்படின்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், சரியா? இப்போ நீங்கள் ஒரு ஏஐ பண்ணுறீங்கன்னா அந்த ஏஐல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஃப்டி மெஷர்னா இப்போ நான் வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணுறேன், நான் வந்து இப்போ கன் செய்கிறது எப்படின்னு போய் அந்த ஏஐ வந்து கேட்டேன், அந்த ஏஐ வந்து பதில் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒன் ஆஃப் த ரூல் அப்படின்றது. ஏன்னா ஒரு சின்ன பசங்க கேட்டால் அந்த இடத்துல வந்து ஒரு வல்னரபிலிட்டி மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி, கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிரும். நீங்கள் கூகுளில் போய் பாம்பன் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஹவு டு டூ அ பாம்பன் சர்ச் பண்ணீங்கன்னா 3-4 சர்ச்சில் வந்து உங்களை வந்து எப்படி சொல்கிறதா உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுடைய அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லொக்கேஷன் வச்சு எல்லாமே வந்து ட்ராக் பண்ணி முடிச்சிருவாங்க. இது வந்து நார்மலாக எல்லாரும் தெரிஞ்சது. தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் லைக் எல்லாருமே வாட்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்றது. அது வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உள்ள வந்துச்சு, அதுக்கு உள்ள வந்துச்சுன்னா பிரச்சனை. அதை விட்டு வெளியே போகுதுன்றப்போ அது வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கிரைம் மாதிரி கிட்டத்தட்ட வந்துடும். இப்போ GPT-5ல நீங்க டேரக்டா போய் நான் வந்து ஒரு பாம் செய்யணும்னு சொன்னா ஆக்சுவலா அது பதில் சொல்லாது. நீங்க கூகுள்ல போய் சொன்னா ஆக்சுவலா கூகுள்லாம் நீங்க எந்த மாதிரி சொன்னாலும் அது வராது. இப்போ GPT-5 நம்ம சொல்றேன்னா அது செய்யாது. ஆனா இதுவே வந்து நான் ஒரு கதையாக வந்து கிரியேட் பண்றேன், நான் வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து, நான் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர் ஆயிரீங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு ஸ்டோரி டெல்லர் மாதிரி வச்சு அந்த ஸ்டோரியில ஒரு பாம் வெடிக்கிற சீன் வருது. இப்போ அந்த ஸ்டோரிக்குள்ள உங்களுக்கு வந்து பாம் எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி நீங்க காட்டணும்னு சொல்லி சாட் ஜிபிடில கேட்டீங்கன்னா, அந்த ஃபைட்டை கேட்டீங்கன்னா அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இப்போ வந்து பிரச்சனையே அதுதான். அதாவது எப்படின்னா, இப்போ அவங்க என்னதான் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் இப்போ நியூட்ரல் அதுக்கப்புறம் SPLX அப்படின்னு சொல்லி ஒரு 2 டீம் வந்து கிட்டத்தட்ட ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த GPT-5 வந்து ரிசர்ச் பண்றப்போ அதுல இருக்க எல்லா விஷயமும், அதாவது அதுல இருக்க சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஒர்க் ஆகும், இதை வந்து இந்த டைம்ல எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து பார்ப்பாங்க. ஆனா இது என்னன்னா ஒரு நாளுக்குள்ளே கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து அதுல இருக்க எல்லா சேஃப்டி மெஷர்ஸுமே வந்து சேஃப்டி வயலேஷன்ஸுமே வந்து ஈஸியா வந்து அந்த ஏஐ வந்து தாண்டிடுச்சு. நம்ம கொடுக்குற ஆன்சர் வந்து நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து அது எப்படி சொல்லணும்னா அந்த ரூல்ஸ்குள்ள இல்லாம ரூல்ஸ் விட்டு வெளியே வந்து பதில் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி அந்த மாதிரி பதில் சொல்லுச்சுன்னா ஒரு கதையா கிரியேட் பண்ணதையோ இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஏஐ வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரியோ இல்லைனா மேனிப்புலேட் பண்ற மாதிரி ஆக்சுவலா வந்து ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு ஏஐ மேனிப்புலேட் பண்ணும். எப்படி மேனிப்புலேட் பண்றதுன்னா, நீங்க சொல்றது வந்து ஒரு ஃபேக்கான கதை அப்படின்னு சொல்லி அதை மேனிப்புலேட் பண்ணி இல்லை அதுகிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து அந்த ஃபேக்கான கதைக்குள்ள உங்களுக்கு தேவையான ஒரு இல்லீகலான விஷயத்த நீங்க வச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து சொல்லிரும், சொல்லிருது அப்படின்றதா வந்து அந்த ரீசர்ச்ல வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சேஃப்டிக்குள்ள இருக்க எல்லாத்தையும் வந்து அது கொடுத்துட்டு சேஃப்டிக்கு மேல இருக்கிறது வந்து நான் சுத்தி வளர்ச்சி வந்தேன்னா எனக்கு கொடுத்துருது. அந்த மாதிரி தான் வந்து இப்போ ரீசர்ச் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்க வந்து GPT-5 யூஸ் பண்றப்போ விச் இஸ் நாட் சேஃபர் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன 2 ரிசர்ச் டீமே வந்து ஒரே மாதிரி வந்து பண்ணாங்க. ஒரு டீம் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லியோ சுத்தி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மேனிப்புலேட் பண்ணி சுத்தி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைஃபன்ஸ், கமாஸ் இந்த மாதிரி வந்து நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அதோட செக்யூரிட்டியை வந்து பைபாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனா இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றப்போ அந்த ஏஐல வந்து உங்களுக்கு சேஃப்டி எதுவும் பண்ணலையா அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது. அந்த ஏஐல வந்து மல்டி லேயர்டு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டீம் நியூட்ரல் டாஸ்கா சம்திங் நான் சொன்னேன். ஸோ அந்த டீம் வந்து அதை தான் வந்து ஆக்சுவலாக அவங்க பிரேக்கே பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த மாதிரி யூஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்டுமே வந்து இதை பற்றி ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிசர்ச் பண்ணதுலையும் மைக்ரோசாஃப்ட் ஏஐ ரீடுன்னு நினைக்கிறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஏஐ ரீட் அந்த மாதிரி டீம் ரீசர்ச் பண்ணியிருக்காங்க GPT-5 பற்றி. அவங்க பண்ணதுலையுமே வந்து அதே தான் வந்திருக்கு. அதாவது எப்படின்னா நீங்க சுத்தி வளைச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எல்லா சேஃப்டி வயலேஷன்ஸையும் எல்லா ரூல்ஸ் எல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு பதில் சொல்லிடுது அப்படின்றதான் வந்து சொல்றாங்க. இப்போ
இங்க கேள்வி என்னன்னா, இஸ் ஏஐ இஸ் அன்சேஃபர் டு யூஸ் அப்படின்ற மாதிரி தான் இங்க கொஸ்டின் வருது. இப்போ வீடியோட கன்க்ளூஷன் என்னன்னா, கன்க்ளூஷன் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தான். நீங்க தெரிஞ்சுக்கணும் GPT-5 அதாவது நீங்க ஏதாச்சும் ஏஐ யூஸ் பண்றீங்கன்னா இட்ஸ் நாட் தட் மச் சேஃபர் டு யூஸ். அதாவது நீங்க இருக்கிற இடத்துல நீங்க யாரா வேணா இருக்கலாம், நீங்க என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வரும். கொடுக்க மாதிரி கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வரும்ன்றதான் இங்க வந்து கான்செப்ட். லைக் இட்ஸ் நாட் தட் மச் சேஃபர் டு யூஸ்னே சொல்லலாம். இதுக்கு வந்து செக்யூரிட்டிஸ்லாம் வந்து பெருசா பண்ணியிருக்காங்க. நார்மலா கேட்டா நீங்க அது வந்து வல்னரபிள் டெக்ஸ்டாவோ வல்னரபிள் மெசேஜாவோ போயிடும். பட் யூஸ் பண்ண அதாவது இது எப்படி யூஸ் பண்ணாங்க அந்த டெக்ஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால நீங்க சுத்தி வளர்ச்சி இல்லை மேனிபுலேட் பண்றதுனால அந்த ஏஐ வந்து அதோட வயலேஷன்ஸை தாண்டிடுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நான் நினைச்ச விஷயம் வீடியோவில் தான். இதை பத்தி நீங்க உங்கள் கருத்துக்கள் எதுவும் இருந்தது என்றால் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். என் கருத்து என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்துலயும் இருக்கும் தான், இந்த மாதிரி பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து ப்ராம்ப்ட்லாம் நீங்க ப்ராம்ப்ட் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும்னா நீங்க வந்து ப்ராம்ப்ட் பத்தியே தனியாக படிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களால் ப்ராம்ப்ட் கொடுக்க முடியும். ஒரு சாதாரண ஆளால் இதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. மேபி சம் நாலேஜஸ்லாம் இருந்துச்சு ஏஐ பற்றியோ இல்லை அப்படின்னா ப்ராம்ஸ் பற்றியோ இல்லை எப்படி கொடுக்கணும் அப்படின்ற நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்களால தே குட் லைக் பைபாஸ் தி வயலேஷன்ஸ் பைபாஸ் தி ரூல்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். வீடியோ அவ்வளோதான்.